பிறகு அவருடைய உடல் அங்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய உடலானது தீவுத்திடலை நோக்கி கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் விஜயகாந்தின் உடல் ஏற்றப்பட்ட அந்த வாகனம் புறப்பட்டது. தீவுத்திடலை நோக்கி விஜயகாந்தின் உடல் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அந்த தேமுதிக அலுவலகத்தை விட்டு வெளியேறி விட்டது. அங்கிருந்த வாகனம் புறப்பட்டு விட்டது. இந்த வாகனமானது நேராக தீவுத்திடலை நோக்கி செல்ல இருக்கின்றது. இன்னும் அங்கு செல்ல கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களுக்குள்ளாக ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது. காலை நேரம் என்பதால் பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இடையூறு பெருசாக இருக்காது. அதன் காரணமாக விரைவாக சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தொண்டர்கள் அனைவரும் தீவுத்திடலை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அங்கு அவருடைய உடல் வைக்கப்படக்கூடிய காரணத்தால் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் தீவுத்திடலை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அங்கு அவருடைய உடல் வைக்கப்படக்கூடிய இடத்தில் ஏற்கனவே போலீசார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் வைக்கப்பட இருக்கின்றது. விஜயகாந்தின் உடல் புறப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது தீவுத்திடலை நோக்கி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளாம் மிக தீவிரமாக செய்யப்பட்டு அந்த உடல் செல்லக்கூடிய சாலை முழுவதிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பெரிய இடையூறு அல்லது பெரிய பொதுமக்களுக்கு தாக்கம் ஏற்படாத வகையிலும் அதே போன்று வழக்கமான பணியை செல்வோருக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. நேற்றைய தினம் முதலே அந்த பகுதியை பொதுமக்கள் கடல் போல் காட்சியளித்து வருகின்றது. பொதுமக்கள் சாறை சாறையாக நேரம் செல்ல செல்ல அவர்கள் கூட்டம் என்பது அதிகமாகிக் கொண்டே போகின்றது. அப்படியே உடல் பொதுவான ஒரு இடத்தில் வைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஒட்டுமொத்த பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மாற்று நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை 6 மணி முதல் 1 மணி வரை உயிரிழந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் இன்னும் கூடுதலாக அதிக திரைப்பிரபலங்கள் வருவார்கள் என்ற காரணத்தால் அதற்கு ஏற்ற பொதுவான ஒரு இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் விஜயகாந்தின் உடலானது தீவுத்திடலை நோக்கி சென்றடையும் என்று தீவுத்திடலில் வைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்தபடியே திட்டமிட்டபடி விஜயகாந்தின் உடலானது அமரர் ஊர்தியில் ஏற்றப்பட்டு அந்த வாகனம் புறப்பட்டு விட்டது. தீவுத்திடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது விஜயகாந்தின் உடல். விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தற்போது பொதுமக்களும் ரசிகர்களும் தீவுத்திடலை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். வழி நெடுங்கிலும் பாதுகாப்புகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருபுறங்களும் மக்கள் புடைசூழ கேப்டன் கேப்டன் என்று கண்ணீர் விடக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவைப்பட்டால் இன்னும் பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசார் குவிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்தின் உடல் புறப்பட்டது தீவுத்திடலை நோக்கி. அங்கு விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் உடல் தீவுத்திடலில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளாம் மாற்றப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டது. பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜயகாந்துடைய உருவம் பதிந்த ஒரு பேனர் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்றால் மாலை 4:45 மணிக்கு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் அதிக அளவில் அங்கு கூடுவார்கள் என்பதால் அதுக்கு ஏற்ற வகையில் ஆங்காங்கே அந்த கட்டமைப்புகள் பேரிகார்டெல்லாம் அமைக்கப்பட்டு நேர்த்தியாக வரிசையாக வந்து அஞ்சலி செலுத்த ஏதுவாக அந்த தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலில் தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் எப்படி வர வேண்டும், எந்த வழியாக வர வேண்டும், எந்த வழியாக வந்து விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் உள்ளிட்ட ஏற்பாடுகள்லாம் செய்வதற்காக தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசாரெல்லாம் ஆங்காங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தடுப்புகள் வழியாக தான் சரியாக மக்கள் அஞ்சலி செலுத்த செல்கிறார்களா, நேர்த்தியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவும் கூடுதல் அதிக அளவிலான ரசிகர்கள் வருகை அதிகமாக இருந்தாலும் அதே போன்று விஐபி என்று சொல்லக்கூடிய முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரபலங்கள் அல்லது சினிமா பிரபலங்களும் வரக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்த அவர்களுக்கென தனியாக ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பொதுமக்கள் ஒருபுறம் அஞ்சலி செலுத்த, மறுபுறம் முக்கியஸ்தர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் என வேறு முக்கிய தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாலும் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாத வகையிலான ஒரு தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு தீவுத்திடலில் முன்கூட்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திலிருந்து விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும்
சற்று நேரத்தில் விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை நேரம் என்பதால் ஏற்கனவே கூறியது போல பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அதன் காரணமாக அவருடைய உடல் கொண்டு செல்லப்படக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு சவால் சிக்கல் ஏற்படாது. அதே சமயத்தில் ஒரு உடல் அங்கு 6 மணிக்கு வைக்கப்பட்ட பிறகு 1 மணிக்கு உடல் அங்கிருந்து எடுக்கப்பட இருக்கிறது. தீவுத்திடலிருந்து அவருடைய உடல் 1 மணிக்கு எடுக்கப்பட்டு மீண்டும் அந்த தேமுதிக தலைமை அலுவலகம் கொண்டு வரப்பட்டு மாலை 4:45 மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. தேமுதிகவுடைய தலைமை அலுவலக வளாகத்தில் விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள், அதாவது அவர் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடம் ஏற்கனவே மார்க் செய்யப்பட்டு பள்ளங்கள் தோண்டக்கூடிய பணியானது இன்று நடைபெறும். ஏற்கனவே இந்த எந்த பகுதியில் சரியாக எந்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் கூட வரைபடங்கள் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக பொதுவான ஒரு இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், பிரபலங்கள் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய காரணத்தால் அவருடைய உடல் பொதுவான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றால் கோயம்பேடு பொறுத்தவரையில் நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் நேரம் செல்ல செல்ல இன்றைய தினத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய காரணத்தால் மிகப்பெரிய சென்னையை ஸ்தம்பிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதன் காரணமாக அவருடைய உடலானது பொதுவான இடத்தில் வைக்கப்பட வேண்டும், அப்போதான் சரியாக இருக்கும் என்ற யோசனை அடிப்படையில் தான் அவருடைய உடல் தீவுத்திடலில் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய உடலானது அவர் உடல் ஏற்றப்பட்ட வாகனம் புறப்பட்டு விட்டது. தற்போது தீவுத்திடலை நோக்கி அவருடைய வாகனமானது மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. வழி நெடுங்கிலும் ரசிகர்கள், தொண்டர்கள் கேப்டன் என்று கதறக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ரசிகர்கள் புடைசூழ விஜயகாந்தின் உடலானது தீவுத்திடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு 30-40 நிமிடங்களுக்குள்ளாக தீவுத்திடலை அடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பிறகு அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு எதிராக பல்வேறு கட்டமைப்புகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 1 மணிக்கு விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் நடைபெறும். தேமுதிக அலுவலகத்தில் மாலை 4:45 மணிக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் உடல் சென்னை கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டு தீவுத்திடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மதியம் 1 மணிக்கு விஜயகாந்தின் உடல் விஜயகாந்துக்கு இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது. இறுதி ஊர்வலம் என்பது தீவுத்திடலிலிருந்து கோயம்பேடு அலுவலகம் வரைக்கும் நடைபெறும். அந்த இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வரையிலும் கூட, நேற்று காலை அவர் உயிரிழந்தாலும் கூட, நேரம் செல்ல செல்ல தொண்டர்கள், ரசிகர்கள் வருகை அதிகமாகிக் கொண்டே போகின்றது. சாறை சாறையாக விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அஞ்சலி மேடை உள்ளிட்ட ஏற்பாடுகள் எல்லாம் தீவுத்திடலில் வைக்க பொதுமக்கள் அஞ்சலிக்காக மேடை அமைக்கப்பட்டிருக்க அந்த அஞ்சலி மேடை உள்ளிட்ட பணிகளை எல்லாம் ஏற்கனவே இன்று அதிகாலையிலிருந்தே சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விஜயகாந்த் உடல் வைக்கப்படக்கூடிய அந்த தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த அஞ்சலி மேடை, பொதுமக்களுடைய அந்த வரக்கூடிய பகுதி, அதைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருக்கூடிய இருபுறங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த தடுப்புகள், அந்த தடுப்புடைய வலுவான உறுதித்தன்மை, அவர் பொதுமக்கள் எந்த வழியாக வந்து எப்படி வெளியேற வேண்டும், ஏனென்றால் அதிக அளவில் பொதுமக்கள் வரும்போது அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் வரக்கூடிய நேரங்களில் ஏதேனும் ஒரு பிரபலங்கள், ஒரு அரசியல் பிரபலமோ அல்லது சினிமா பிரபலமோ உள்ளே வந்தால் அவர்கள் எப்படி வந்து உள்ளே சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் உள்ளிட்ட அனைத்துக்குமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுதான் அந்த அஞ்சலி மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது தீவுத்திடலில். அந்த இடத்தை நோக்கி விஜயகாந்தின் உடல் புறப்பட்டது. தற்போது சென்று கொண்டிருக்கிறது வாகனத்தில். அந்த வாகனம் ரசிகர்கள் புடைசூழ போலீசாரின் பாதுகாப்புக்கு மத்தியில் அந்த உடல் அந்த ஏற்றப்பட்ட வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 30-40 நிமிடங்களுக்குள்ளாக அவருடைய உடலானது தீவுத்திடலை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த அஞ்சலி மேடையில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் பார்வைக்காக அங்கு வைக்கப்பட்டு மதியம் 1 மணிக்கு அவருடைய உடல் தீவுத்திடலிலிருந்து எடுக்கப்பட்டு மீண்டும் கோயம்பேடு அலுவலகம் வந்தடைய இருக்கிறது.